இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எது மாற இடத்தில் ராசிக்கு எந்த மாற டிகிரியில் எந்த கிரகம் இருந்தால் எது மாற ஒரு பொது பலன் பொது தாக்குதல் இந்த ஒளி தத்துவ பிரகாரம் எந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து ரிஷபராசிக்காரருக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், குரு 3ஆம் இடத்துக்கு வந்து விட்டார், ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எந்த தாக்குதலை எது மாதிரி ஒரு அமைப்பை எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ரிஷபராசிக்காரர் கொடுக்குதுன்னா, இதுவரை குருவால் பார்க்கப்பட்ட ராகு இப்ப குருவால் பார்க்கப்படாத ராகுவாக 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார் ரிஷபராசிக்கு. ஸோ வேலையில நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இதுவரை கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் களைச்சுட்ட மாதிரி இருக்கும். தொழிலில் கொஞ்சம் அதிகமான ஒரு ரீஆர்கனைசேஷன் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுலாம் கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இடம் வீடு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். தாயாரின் உடல் நலம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி ஒரு பொது பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ராகு கேது 10 நாள்ல எந்த ஒரு சுப பார்வையும் இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கு. அதே மாதிரி சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ குருவால் பார்க்கப்படுவது அருமை. அது சனி திசை போயிட்டு இருக்கிற ரிஷபராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக வரும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். வேலையில வந்து நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவான அமைப்புகள் இருக்கும். மாணவர்களும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி குரு 3ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த பங்குதாரர் நம்ம அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய அந்த பாவமாகிய 7ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால நல்லாவே நிறைய அசோசியேஷன், நிறைய வந்து இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, வியாபாரம் பெறுகிறது, வேலையில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்கறது, சோஷியல் லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் அமைப்புகள் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இது மாதிரி கணவர் மனைவிக்கெலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்குலாம் குருவின் பார்வை கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ராசிக்குள்ள மாதம் முழுவதும் செவ்வாய் இருக்கிறார். ஸோ உங்களோட ரிஷபராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாவங்களையும் எமோஷ்னலான சில விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். வேகம் பெருசா விவேகம் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகமா இருக்கிறது தான் பெருசு. காரியம் பெருசா வீரியம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசுங்கிறதே மறந்துவிடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் நிறையா இருந்தாலும் பொறுமை காக்க தவறக்கூடாது. பொறுமை காக்கலின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் ஆகும். நாம் ஏதோ நினச்சி பேசணும், அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சுறாங்கிற மாதிரி சில அமைப்புகள் வந்து உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக விவேகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் மக்ரமாக பல வாரங்கள் 3 வாரமே இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வரார். ராசி அதிபதியே 4ஆம் இடத்துக்கு 2வது வாரத்திலிருந்து வருவது அருமையான விஷயம். ஸோ கண்டிப்பாக வேலை தொழில் அம்மா விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. தாயார் மூலமா வரக்கூடிய சொத்து, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கட்டி புனியாச்சனை பண்றது, இது மாதிரிலாம் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு புது வீட்டில் போய் நம்ம குடியேறுறதுங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை 2026 கண்டிப்பாக கொடுக்குது. அதே சமயத்தில் சூரியன் பாருங்க 3ஆம் இடத்துக்கு வரார் 2ஆம் இடத்திலிருந்து, அதுவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஏதோ ஒரு இடம் வாங்கினதை விற்கிற மாதிரி அமைப்பு, அது மூலமா காசு தீட்டி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது, பிஸ்னஸை வளர்க்குறது, அதே மாதிரி பிஸ்னஸ் வேலையில சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய அமைப்பு, சில பிஸ்னஸை விடுறது, சிலதை இன்க்ரீஸ் பண்றது, சில ப்ராடக்ட்ஸை விடுறது, சில ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றது, அது மாதிரி விஷயங்கள். மல்டிபிள் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் நல்லா வர பிஸ்னஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வராத பிஸ்னஸ் கொஞ்சம் குறைக்கிறது, அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க முடிவெடுக்க வேண்டிய அமைப்புகள்லாம் வருது. ஸோ எப்பவுமே வந்து அந்த குரு 3ஆம் இடத்துல இருந்து 7, 9, 11 பார்க்கும் பொழுது லாபம் பெறுவதற்காகவும் அடுத்த லெவல் நம்ம முன்னேறுவதற்காகவும் சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதுல வந்து இந்த ஜூலை மாதம் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற
ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதிக முயற்சிகள் எடுத்து அவங்க என்ன எய்ம் பண்ணாங்களோ அதை அடைவதற்காக பெரிய ஒரு முயற்சியும் உழைப்பும் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி வந்து 4ஆம் இடத்துக்கு 2வது வாரத்திலே வந்துடுறார். 3ஆம் இடம் அதிகமான குரு புதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு சுபத்துவமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. முயற்சிகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்து முடிகிற அமைப்புகள் இருக்குது. வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்புகள், படிப்பு, இந்த டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா அதுலலாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. பட் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பேசுறதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பங்குதாரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனத்தாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து தான் நம்மளுடைய காரியத்தை சாதிக்குமே உடைய, நம்ம அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறோங்கிற மாதிரி பேசினோம்னா அது கருத்து வேறுபாடுகளில் போய் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. மற்றபடி சனி 11ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறது. அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு, பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து ஒன்றுமே மெயின்டைன் ஆகக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. ஸோ இதுதான் பொதுவான ஒரு பலனாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஜூலை மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாலும் இது பொதுவான பலன் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நாம் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் அப்பாயின்மெண்ட்ல பார்க்கும் பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, நீங்க வந்து ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரமா, மிருகஷிர நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, இப்ப என்ன தசா புக்திகள் போயிட்டு இருக்கு, தசநாதனும் புக்திநாதனும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார், யோகமான திசை போயிட்டு இருக்கா, அது எப்போ அடுத்த வரக்கூடிய நல்ல ஒரு டைம் எப்போ வருது, எல்லாம் இப்ப பேசின அந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 2 to 4 months எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாற வாழ்க்கை பயணங்கள் நமக்காக காத்திருக்கிறது, எந்த விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட கர்மால வரல, எந்த பிராப்தங்கள் இருக்கு, எந்த பிராப்தங்கள் நமக்கு சரி வராது, எந்த நேரத்தில் நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் இந்த முடிவு எடுக்கலாம், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எந்த துறை நமக்கு லாபகமாக யோகமாக வருகிறது, எந்த மேற்படிப்பு வந்து நமக்கு கை கொடுக்கும், கல்யாணம் வந்து அமையக்கூடிய டைம் எப்போ, நம்மளுடைய திருமணம் எப்படி இருக்கு, காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா, அல்லது நம்ம உள்நாட்டிலே இருக்கிறதா நமக்கு திருப்தியா, நமக்கு யோகமா இருக்கா, அதே சமயத்துல நம்மளுடைய வேலைகள் வந்து அரசு சார்ந்த விஷயமா போலாமா அல்லது பிரைவேட் செக்டாரா போலாமா, எது நமக்கு யோகமா இருக்குன்னு தெரிந்து கொண்டே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று எதிர்நீச்சலே போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை அலைன் பண்ணிட்டு அதுக்கு பிரகாரம் நம்ம வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.